நான் வந்து இதுலதான் இருக்கேன், நான் ஒன்னும் ரிச்லாம் கிடையாது, நான் ரொம்ப ஏழை தான், இல்லன்னா சொல்ல. மாசத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை வருது, நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? நாங்க ஓட்டு போடாம நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? ஜெயிச்சவங்க சொல்ற வார்த்தையே தான். நீங்க ஓட்டு போடல, எங்களுக்கு இவ்வளவு பேர் தான் போட்டிருக்கீங்க. அப்ப ஓட்டு உங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? இன்ன வரைக்கும் வந்து எங்க ஏரியால காவா கிளீன் பண்றது இல்ல, ரோடு போடல, எதுவுமே செய்யல. சின்ன குழந்தைல இருந்து எல்லாருமே இருக்காங்க. நாங்க போடுற சோப்புல இருந்து சீப்புல இருந்து ஷாம்பு வரைக்கும் உங்களுக்கு வரியை கட்டுறோம். அவங்க சரியாவே இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்தது கீழே இருக்கவங்க வந்து சரியா இருக்காங்களான்னு அவங்கள முதல்ல வாட்ச் பண்ற தலைவரோட வேலை. இப்ப வந்து எலெக்ஷன் எல்லாருமே வராங்க, அவங்க ஓட்டு போடுறப்ப மட்டும் தான் அவங்களோட வந்து பாக்குறாங்க, எல்லாமே சரி பண்றேன்னு சொல்றாங்க. அந்த டைம் மட்டும் சரி பண்றாங்க, அப்புறம் எதுவுமே சரி பண்றது இல்ல. நான் கேக்குறேன், நீங்க சரி பண்ணுங்க, நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னா சரி பண்றேன்னு சொல்றாங்க. நீ சரி பண்ண, நீங்க ஓட்டு போடுங்க, நான் சரி பண்றேன், நான் இந்த கட்சியில இருந்து வரேன், நீங்க ஓட்டு போடுங்க, நான் சரி பண்றேன். சரி ஓட்டு போட்டுடுறோம். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்க கேக்குறாங்க எங்களை, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, உங்க இந்த பக்கம் இந்த ஓட்டு எங்களுக்கு வரவே இல்ல, இவ்வளவு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப யார் ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு? நாங்க ஓட்டு போடாம நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? ஜெயிச்சவங்க சொல்ற வார்த்தையே தான். நீங்க ஓட்டு போடல, எங்களுக்கு இவ்வளவு பேர் தான் போட்டிருக்கீங்க. அப்ப ஓட்டு உங்களுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? இன்ன வரைக்கும் வந்து எங்க ஏரியால காவா கிளீன் பண்றது இல்ல, ரோடு போடல, எதுவுமே செய்யல. சின்ன குழந்தைல இருந்து எல்லாருமே இருக்காங்க. ஏரியா பேர் மென்ஷன் பண்ணுங்க. வேலூர்ல தான் SSK மானியம் வந்து எங்க சுந்தரேஸ்வர சுவாமி கோயில் இருக்கு. நாங்க சொல்லி பாத்துட்டோம். என் கவுன்சிலர் கிட்ட சொன்னா, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடல, இவ்வளவு ஓட்டு தான் வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து மானியமா, இந்த இடத்துல ஓட்டு வரல எங்களுக்கு. அப்ப நாங்க ஓட்டு யாருக்கு போட்டிருப்போம்? ஓட்டு எங்க போயிருக்கோம்? நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னா இந்த பகுதியில் தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, அப்ப உங்க ஓட்டு எங்க போயிருக்கோம்? இல்ல, நீங்க ஓட்டு போட்டாதான் செஞ்சு கொடுப்பங்கிறதே முதல்ல தப்பு இல்ல. நீங்க ஓட்டு போடுங்க, அப்புறம் நாங்க செய்யறோம், நாங்க ஜெயிச்சுட்டு செஞ்சு தரோம் உங்களுக்கு. ஓகே, இனிமே வரக்கூடிய தலைவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒருத்தர் ஜெயிச்சுட்டாரு, அதை விட்டுருவோம். இனிமேல் தலைவர் வந்து அவங்க சரியா இருக்காங்களா எங்களுக்கு தெரியாது. அவங்க சரியாவே இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்தது கீழே இருக்கவங்க வந்து சரியா இருக்காங்களான்னு அவங்கள முதல்ல வாட்ச் பண்ற தலைவரோட வேலை. உங்களுக்கு அடுத்தபடியா இருக்கவங்க ஒழுங்கா இருக்காங்களா, மேல இருக்கவங்க தான் பாக்கணும். நம்மளுக்கு அடுத்து இருக்கவங்க ஒழுங்கா இருக்காங்களா. இவங்க வந்து எல்லாமே சொல்லிடுறாங்க. கவர்மெண்ட்னா வந்து ஃபுல்லாமே அவங்க வந்து எடுத்து ஸ்டெப் எடுத்து செய்யறது, கான்ட்ராக்டா உன்னை விட்டுறாங்க. கான்ட்ராக்ட் இருக்கவங்க அவங்களுக்காக பாதி சம்பளத்துக்கான வேலை ஆளுங்களை மட்டும் வச்சு வேலை வாங்குறாங்க. அவங்களே வந்து நாங்க வேலை செய்யறோன்ற கணக்கு எடுக்குது, மேலோட்டமா செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எதுவுமே பாக்குறது கிடையாது. வாரத்துல இப்போ ஒரு வார்டுனா இத்தனை பேர் வந்து இங்க வேலை செய்யணும், கிளீன் பண்ணணும்னா 2 பேர் தான் வராங்க, இல்ல ஒருத்தர் தான் வராங்க. இல்லன்னா வந்துட்டு ஒரு முறை நின்று போட்டோ எடுத்துட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். மாசத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை வருது, நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? எதுக்கு ஓட்டு போடுறாங்க? எதுக்கு மக்கள் உங்களுக்காக இது பண்றாங்க? நீங்க வந்து அடிக்கடி பாக்கணும்ல. நீங்க வெப்பவே வர வேணாம், வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்துட்டு போங்க. மேல இருக்கவங்க சரியா தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இருக்கவங்க நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேலை? உங்க வேலை நீங்க செய்யறீங்களா? நீங்க சாப்பிட்டு வீட்டுல தூங்குறதுக்காக நாங்க ஓட்டு போடுறோம். நாங்க எதுக்கு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறோம்? நாங்க வரி கட்டுறோம் தானே, GST கரெக்டா தான் நாங்க இது கட்டிட்டு வரோம். நாங்க போடுற சோப்புல இருந்து சீப்புல இருந்து ஷாம்பு வரைக்கும் உங்களுக்கு வரியை கட்டுறோம். வரி பணம் ஏறிடுச்சு, நகை அது எல்லாமே போயிடுச்சு. நகை வந்து அத்தியாவசியம் கிடையாது, அது ஒரு ஆடம்பரம் தான். நகை இருந்தாலும் கிடையாது. இப்ப நகை சேஃப்டி வைக்கிறவங்க எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க? நாளைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் பார்க்கணும், எனக்கு கையில காசு இருந்தா காசை வச்சுக்க முடியாது. ஒரு நகையா இருந்துச்சுன்னா அடுக்குக்கல்ல வைக்கிறனோ இல்ல விக்கிறனோ, அதை வச்சுதான் நான் காசு என் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் பாத்துக்கிறதுக்காக நகை வேணும்னு கேக்குறாங்க எல்லாருமே. நான் போட்டு இது பண்ணிக்கணும்ன்றதுக்கு 1000 கவரிங் இருக்கு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கலர் கலரா 1000 பேர் போட்டு போலாம். தங்கத்தை தான் போடணும்னு கிடையாது. எது விலை ஏறலன்றது எங்களுக்கு தேவை கிடையாது. அடிப்படை பொருளுக்காக போது விலைவாசி குறைச்சு இது பண்ணுங்க, அதை குறைச்சு இது பண்ணுங்க. வந்து அடிப்படையை சுத்தி இருக்கவங்களை வந்து பாருங்க. அதாவது ராஜேஷ், ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு சாமானிய மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை, பிரச்சனைகளை ரொம்ப தெளிவா பேசினாங்க. ரொம்ப பாராட்டுகள். மாணவி மாதிரியே பேசல, அந்த இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு சிட்டிசன் மாதிரியே பேசுறாங்க. மக்களின் குரலா பேசுறாங்க. அந்த பகுதி மக்களின் குரலா. நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? நீங்க வந்தீங்களா ஒரு மாற்றத்தை செய்வீங்களா? இவ்வளவு கருத்தா பேசுறீங்களா? அரசியலுக்கு வாங்கல. தொகுதியுடைய கவுன்சிலரா, உங்க வார்டுடைய கவுன்சிலரா அல்லது இந்த தொகுதியினுடைய MLA வந்தா என்ன செய்ய விரும்புறீங்க, அதை சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவுக்கு போனோம், நைட்டு பகல்ன்ற மாதிரி எல்லா டைமும் போயிட்டு அங்க பாப்பேன் சுத்தி. என்ன இருக்கு, என்ன 4 பேரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பொறுமையா வந்துட்டு சொல்லுங்க, நான் செய்யறேன். அவங்க கேட்கறது நியாயமா இருந்தா சத்தியமா நான் செய்வேன். ஒரு காவா கிளீன் எனக்கு பார்த்தாவே தெரியும். நான் வந்து இதுலதான் இருக்கேன், நான் ஒன்னும் ரிச்லாம் கிடையாது, நான் ரொம்ப ஏழை தான், இல்லன்னா சொல்ல. என் ஏரியாவுக்கு வந்து நீங்க எல்லாம் கால் வச்சு நடக்கவே மாட்டீங்க.
காவா தண்ணி போயிட்டே இருக்கு. குழந்தைங்க அதுலயே ஸ்கூலுக்கு போறாங்க, அதுலயே வேலைக்கு போறாங்க. படிக்கிற நானும் அதுலயே தான் வரேன். இன்னமும் அதே தான், சரியே கிடையாது. கேட்ட யாருமே எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரு ரோட்ல போறவங்க கேக்குறாங்க, ஏரியாவாமா இது உள்ள எப்படி என்ன கூப்பிடுறீங்கன்னு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து சிஎம்சில இருந்து உடம்புல இருந்து பாக்குறாங்க, எந்த ஏரியா இதான் இப்படி எப்படி வர்றது? இப்படி இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அதே முனிசிபாலிட்டி நான் கேக்குறேன், இப்படி இருக்குது சொல்றீங்கல்ல, நீங்க வந்து சரி பண்றீங்களா? எவ்வளவு புழு இருக்கு. கூட்டிட்டு வந்தா வீடியோ எடுத்து வைக்கிறேன். குடிக்கிற குழா தண்ணி குழால காவா தண்ணி வருது. நாத்தடி அந்த தண்ணி யூஸ் பண்ண கூட முடியல. அதை நாங்க வீடியோ எடுத்து நாங்க வச்சிருக்கோம் போன்ல. யாராவது நாங்க கேக்குறோம் முனிசிபாலிட்டி எந்த இடம்ன்றத நோட் பண்ணிருக்கிறோம். அந்த இடத்துல கண்டிப்பா நியூஸ் தமிழுடைய செய்தியாளர் வருவோம். கட்டாயம் இத அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு வாரத்துக்குள்ள சரி செய்வதற்கான முயற்சியை நியூஸ் தமிழ் செய்யுங்கிற உத்தரவாதத்தை நாங்க இங்க கொடுக்கிறோம். வேலூர்ல குப்பை கொட்டுறதுக்கான இடம் வந்து இன்னமும் கவர்மெண்ட் இதுவும் பண்ணலன்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இடம் வந்து இப்ப குப்பை போடக்கூடாதுன்னு இதுவும் பண்ணிட்டாங்கன்றாங்க. அப்ப வேலூர்ல இருக்க குப்பை எல்லாம் எங்க எடுத்துட்டு போய் போடுறது? குப்பை போட இடம் இல்லைன்னா இருக்கிற குப்பை எல்லாம் அங்கங்க இருக்கிற இடத்துலயே குப்பை போடுறது. எதுக்கு இது பண்ணோம்? கிளீன் பண்ணோம். அந்த மாதிரி குப்பை போடுற இடம் கொடுத்தாதானே கவர்மெண்ட்ல இருந்து அவங்க கொட்டுவாங்க. நாங்க கிட்ட குப்பை போட இடம் இல்ல, குப்பை எடுக்கிறது இல்ல, காவா கிளீன் பண்றதுல மேலன்னு பார்த்தா மெயின் ரோட்ல எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப எங்க காலேஜ் வாசல் அப்படியே சரி, பின்னாடியே சரி, அங்க கிளீனா இருக்கு. படத்துல ஒரு டைலாக் ஒன்னு இருக்கும், மூளை முடுக்கு. ஒரு ஏரியானா ஒரு மாவட்டம்னா அது மேலோட்டமா வண்டி பஸ் போற ரூட் மட்டும் பார்க்க கூடாது. அதுக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து மெயின் ரோட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. மெயின் ரோட்ல கடைங்க, இந்த பெரிய பெரிய இதுவும் மட்டும் தான் இருக்கும். உள்ள போனா மட்டும் தான் சின்ன மெயினா பார்த்தோம்னா பணக்காரங்க நிறைய பேர் வசதி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பெரிய பெரிய பில்டிங் கட்டின்னு அவங்க இருக்கிற இடம் கிளீனா தான் இருக்குது. ரொம்ப மக்கள் அடிமட்ட எதுவுல இருக்கிறவங்கள இடத்துல கிளீனாவே இருக்கிறது கிடையாது. ரொம்ப மோசமா இருக்கு. ஓகேமா. படத்துல ஒரு டைலாக் இருக்கும் ராஜேஷ், விவேக் சொல்லுவாப்ல, நோட் பண்ணுங்கப்பா தம்பி கருத்தா பேசுறாப்லன்னு. ஆக்சுவலா இவங்க வந்து கருத்தா பேசுறாங்க. ஆனா சீரியஸ் நோட் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா 234 தொகுதியிலும் இந்த பெண் பேசியிருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல இடத்துல இருக்கு. பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் உங்களுடைய தொகுதிகளை உங்களுடைய மனசாட்சிப்படி இந்த பெண்ணுடைய மனசாட்சியின்படி பேசியிருக்க நிறைய கருத்துக்களை நோட் பண்ணா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கிற ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். தொடர்ந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே ஒருத்தவங்க அததான் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ல இருந்து இந்த மாற்றம் வந்து வேணும், முதல்வர் மட்டும் நல்லா இருக்காருன்னு அவரை நோக்கி மட்டுமே வாக்களிக்க முடியாதுன்னு. அததான் இவங்க வந்து இன்னும் வலியுறுத்தி இருக்காங்க. அதோடைய முக்கியத்துவத்தை பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.